அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. யா தேவி ஸ்தூயதே நித்யம் விபுதைர் வேதபாரகைः சா மே வசத் ஜிஹ்வாக்ரே பிரம்மரூபா சரஸ்வதி. நிதயே சர்வ வித்யானாம் விஷஜே பவரோகிணாம் குரவே சர்வலோகானாம் தட்சிணாமூர்த்தயே நமः. ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சுதேசிகேந்திரம் த்வைபாயனம் சூத்திரகிருதம் முனீந்திரம் ஸ்ரீசங்கரம் பாஷ்யகிருதம் யதீந்திரம் மத்தேஷிகஞ்சாபி நமாமி வித்யை. ஓம் சகனாவவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. திருக்குறள் அறத்துப்பால் இல்லறவியல்ல அதிகாரம் 22 ஒப்புரவு அறிதல். ஒப்புரவு என்றால் உதவி. ஒப்புரவுங்கிற சொல்லுக்கு உதவி என்று பொருள், பல பொருள் இருக்குது. இங்கே இந்த இடத்துல திருவள்ளுவர் உதவி என்ற அர்த்தத்தில் அதை பயன்படுத்தி இருக்கிறார். அதான் முக்கியமான பொருள். அறிதல் என்றால் அறிந்து செய்தல். உலக நடையினை தாமே அறிந்து உதவி செய்தல். ஈகை என்பது அது அடுத்த அதிகாரம். அடுத்த அதிகாரத்துக்கு ஈகைன்னு பேர். அதுவும் உதவியை பற்றி குறிக்கிறது தான். ஆனால் ஈகை என்பது சாதாரணமாக நமக்கு தெரிந்த ஒரு வார்த்தை. ஈகை என்பது தானம், கொடுத்தல். இல்லாதவர்களுக்கு கொடுத்தல், வறியவர்களுக்கு கொடுத்தல். பொருள் கொடுக்கலாம், உணவு கொடுக்கலாம். பிரதானமாக அங்கே உணவு கொடுக்கறத பற்றி தான் பேசுகிறார். மற்ற பொருளாகவும் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கறது ஈகை. அதனால் கிடைக்கக்கூடியது புண்ணியங்கிற ஒரு பலன். ஏன்னா அவர்கள்ட்டேருந்து திரும்ப வாங்கிறதுக்கு நமக்கு எதுவும் இல்லை. அவர்களே ஒன்றும் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் கொடுக்கிறோம். அப்படி கொடுப்பவனுக்கு கிடைக்கக்கூடிய பலன் புண்ணியம். அது அதிர்ஷ்ட பலன். அடுத்த பிறவியில் வேலை செய்யக்கூடியது. அதற்கு முந்தின இந்த அதிகாரத்தில் ஒப்புரவு அறிதல் என்று ஒரு உதவியை சொல்லுகின்றார். அதனால் இங்கே உதவி என்பது எல்லா விதமான உதவிகளையும் குறிக்கின்றது. இதற்கு முந்தின அதிகாரங்களில் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பல விஷயங்களை குறிப்பிட்டு சொன்னார். விளக்க வேண்டியது அப்படின்னு மனது, மொழி, மனது, வாக்கு, காயம், முக்கரணம்னு பேர். இதில் ஒன்றொன்றிலையும் செய்ய வேண்டியது, தவிர்க்க வேண்டியது. தவிர்க்க வேண்டியதை அதிகமாக சொல்லியிருந்தார். செய்ய வேண்டியதையும் சொல்லியிருந்தார். விளக்க வேண்டியதில் மனதில் விளக்க வேண்டியது பிறர் பொருளை, பிறர் உறவுகளை விரும்பாமை. அப்புறம் அழுக்காறு, பொறாமை இல்லாமல் இருக்கிறது. பிறர் பொருளுக்கு ஆசைப்படாமல் இருக்கிறது. மனதில் நமக்கு இருக்கக்கூடிய தீய குணங்கள், அது விளக்க வேண்டியது. வாக்கில் பேசுறதுல, பேச்சில் பிறரை பற்றி குறை கூறாமல் இருத்தல். ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட புறங்கூறுதல்ங்கிறது இல்லாமல் இருக்கிறது. அப்புறம் தேவையற்ற பயனற்ற வார்த்தைகளை பேசாது இருத்தல், பயனில்லை சொல்லாமை. இது விளக்க வேண்டியது. சென்ற அதிகாரம் தீவினை, அச்சம். தீவினை, கெட்ட செயல்கள் எல்லாற்றையும் மொத்தமாக சேர்த்து எந்த தீய செயல்களையும் ஒருவன் செய்யக்கூடாது. இது உடலால் தவிர்க்க வேண்டியது. அதனால் தீவினை, அச்சம் என்று தவிர்க்க வேண்டிய எல்லாவற்றையும் மொத்தமாக சென்ற அதிகாரத்தில் சொல்லியிருந்தார். பிறருக்கு தீமை தரக்கூடிய எந்த ஒரு செயலையும் ஒருவன் செய்யக்கூடாது. அவ்வாறு செய்யறதுனால பாப்பமானது ஏற்படும். ஆகவே தவிர்க்க வேண்டியது. அதுக்கப்புறம் இதற்கு முந்தின அதிகாரங்களில் செய்ய வேண்டுவதாக கூறியிருக்கிறத பார்த்தோம். அன்புடைமை, விருந்தோம்பல், இனியவை கூறல், செய்நன்றி அறிதல், நடுவு நிலைமை, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, பொறையுடைமைன்னு இப்படி நிறைய நல்ல பண்புகள். இதெல்லாம் நாம் இதனுடைய பயனை தெரிந்து கொண்டு வளர்த்து கொள்ள வேண்டும். இதில் மிஞ்சமாக இருக்கக்கூடிய
சில நல்ல பண்புகள் தானம் முதலானவைகளை பிறருக்கு செய்கின்ற உதவி தானம், இதை இந்த அதிகாரத்தில் அடுத்த அதிகாரத்தில் கூறுகின்றார். ஒப்புரவு அறிதல் என்பதற்கு பிறரின் தேவையை தாமே அறிந்து உதவுதல் என்று பெரியோர்கள் பொருள் சொல்லுகிறார்கள். பரிமளழகர் அப்படி சொல்கிறார். சாஸ்திரங்களில் என்னெல்லாம் தானம் செய்யணும், எப்போ தானம் செய்யணுங்கிறத பற்றி சாஸ்திரத்தில் தெளிவாக சொல்லியிருக்கு, வேதங்களில் சொல்லியிருக்கு. எந்த இடத்துல எந்த காலத்தில் என்ன தானம் பண்ணுறது, பண்ணால் அதனால் என்ன பலன் என்ன புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கு. ஒரு கர்மாவினுடைய அங்கமாகவே சொல்லி இருக்கின்றது. கர்மா, ஒரு ஹோமம் பூஜை பண்ணாக்க அதனுடைய அங்கமாக தானம்ங்கிறது இருக்குது. அதையும் சேர்த்து செஞ்சால் தான் அந்த பலனானது, அந்த கர்மாவானது பூர்த்தியாகும். கர்மாவினுடைய அங்கமாக அப்படி சாஸ்திரம் பலவிதமான தானங்களை சொல்லி இருக்கு. பூதானம், கோதானம், ஸ்வர்ணதானம், இப்படி பலவிதமான தானங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல இங்கே என்ன சொல்கிறார், இப்படி சாஸ்திரங்களில் சொல்லப்படாமல் இருக்கின்ற தர்மங்கள், அதே சமயம் இப்போ நாம் இருக்கக்கூடிய சமூகத்தில், நம்ம சுற்றி இருக்கக்கூடிய உலகத்தில் யாருக்கு என்ன தேவை இருக்கோ அதை அறிந்து நாம உதவி செய்தல். சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிறதுக்கு அதை செய்தால் அதற்கு புண்ணியம்னு இருக்குது. அந்த புண்ணியம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் எண்ணம் இல்லாமல் நம்ம சுற்றி இருக்க மற்ற மனிதர்களுக்கு உதவி தேவைப்படுகின்ற பொழுது நாமே அதை பார்த்து அறிந்து அவர்களுக்கு உதவுதல், அதுக்கு தான் ஒப்புரவு என்று பெயர். அதனால் அறநூல்களுள் கூறப்படுவன இல்லாமல் தாமே உலக ஒழுக்கங்களை அறிந்து செய்தல். அதனால் யாருக்கு எந்த இடத்துல தேவை இருக்கோ அந்த தேவையை பார்த்து அவர்கள் கேட்காமலே செய்கிறது உத்தமம். அவர்கள் கேட்டு வருகிறார்கள், வந்து பார்த்தவுடனே அவர்களுக்கு ஏதோ உதவி தேவைப்படுகிறது. அதாவது நாம தேடி போய் உதவி பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. அவர்கள் தேடி வரலை, ஆனால் ஒரு இடத்துல நாம போய் ஒரு முதியோர் இல்லத்துலேயோ அல்லது அனாதை ஆசிரமத்துக்கோ அல்லது ஒரு பொதுவான தேவை இருக்கக்கூடிய இடத்துல நாம விரும்பி போய், கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்குது, கோயில் திருப்பணி பண்ணுறாங்கன்னா நாம விரும்பி போய் என்னுடைய பங்காக இதை நான் கொடுக்குறேன், நீங்கள் பண்ணுங்கள், அன்னதானத்துக்கு இதை செலவு பண்ணுங்கன்னு சொல்லி நாம தேடி போய் கொடுக்குற தானம், கொடுக்குற உதவி, செய்கின்ற உதவிக்கு அது உத்தமமான உதவி. சிலர் இல்லை, நம்மை தேடி வந்திருக்கிறார்கள், அவர்கள் தேடி வந்திருக்கிறத புரிந்து கொண்டு அவர்கள் கேட்காமலே நாம் செய்கிறது என்பது மத்தியமமான ஒரு உதவி. வந்திருக்கிறார், அவர் வர்ற பொழுதே அவருக்கு ஏதோ தேவை இருக்குங்கிறத புரிந்து கொள்ளுதல். அவர் கேட்பதற்கு தயங்கலாம் அல்லது கேட்பதற்கு முன்னாடியே நாமளாக புரிந்து கொண்டு அதை செய்யறதுங்கிறது மத்தியமமானது. கேட்டாவது செய்யறதுன்னா, அவர்கள் வந்து வாயை திறந்து எனக்கு இது தேவை இருக்குது அப்படின்னு கேட்கிறார்கள்னா நம்ம இல்லைன்னு மறுக்காமல் நம்மால் முடிந்ததை செய்யறது. அதமதானம் என்றாலும் அதுவும் செய்ய வேண்டியது. ஏதோ ஒரு விதத்தில் பிறருடைய தேவை அறிந்து நாம் செய்யறது, பலன் எதிர்பார்க்காம செய்யறது, அதுதான் ஒப்புரவுன்னு பேர். இந்த ஒப்புரவு இருக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பயன் இது இந்த லோகத்திலேயே பயன் தரக்கூடிய ஒன்று. அதனால் இதனுடைய பிரயோஜனம் புகழ் என்று சாஸ்திரம் சொல்லுகின்றது. அதனால் சாஸ்திரம் சொல்லி இருக்கிறபடியான ஈகை தானம், அதனால் அதிர்ஷ்ட பலன் புண்ணியம் வரும், அது பிறகு அடுத்த பிறவியில் பயன்படும். ஆனால் இப்பொழுது நம்ம சுற்றி இருக்க மனிதர்களுடைய தேவை அறிந்து நாம தேடி போய் செய்கிற உதவியினால் நமக்கு புகழானது ஏற்படும். அது ஒரு பிரயோஜனம். அது மட்டும் இல்லை, அது நமக்கு ஒரு மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை கொடுக்குது, ஒரு சமூக அந்தஸ்தை கொடுக்கின்றது. இதெல்லாம் தேவை அறிந்து அதனால் செய்யறது. அப்படி செய்யறதுங்கிறதும் ஒரு சமூகத்தில் வாழுபவனுடைய ஒரு கடமையாக இருக்கின்றது. அதனால் இதை வலியுறுத்தி இங்கே சொல்லுகின்றார், என்னுடைய சிறப்புகளை சொல்லுகின்றார். இந்த 10 குறள்களில் முதல்ல 3 குறளில் ஒப்புரவினுடைய சிறப்பை சொல்லுகின்றார். மழை போன்றதுன்னா, எப்படி மழை அதுவாக பெய்கின்றது, மக்கள் எந்த விதமான பதில் உபகாரமும் செய்வது இல்லை, செய்ய முடியாது. அப்படி செய்யாமலே மழையானது எல்லோருக்கும் பொதுவாக பெய்கின்றது. ஆள் பார்த்து கொடுக்கறது இல்லை. மழை வந்து இந்த பகுதியில் இவங்கெல்லாம் நல்லவங்களாம் இருக்காங்க, அங்கே பெய்யலாம், இங்கே பெய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தெல்லாம் பெய்யறதில்லை. எல்லோருக்கும் சமமாக எவ்விதமான பிரதி உபகாரத்தையும் எதிர்பாராமல் மழையானது பெய்வது போல இந்த உதவியானது செய்யப்பட வேண்டும்னு சொல்கிறது. சிறப்புடையவர்கள், விவேகமுடையவர்கள், நல்ல மனிதர்கள் அந்த மலை மாதிரி இருந்து உதவி செய்வார்கள். அதுக்கப்புறம் நாம்
கஷ்டப்பட்டு சேர்க்கக்கூடிய பொருள் அதனுடைய பிரயோஜனம் என்னன்னா மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு தான். மற்றவர்களுக்கு நமக்கு தேவையான அளவு பயன்படுத்தி கொள்ளுகிறோம். அதற்கு மேலே நமக்கு குறைவாக பயன்படுத்தி கொண்டு மற்றவர்களுக்கு மிகுதியாக கொடுக்கணும். அப்படி கொடுக்கறதே நமக்கு மகிழ்ச்சியை, நிறைவை, சந்தோஷத்தை தரத்தக்கது. நானாக சாப்பிட்றது, நானாக அனுபவிக்கிறதுங்கிறத விட 4 பேரோட சேர்ந்து அனுபவிக்கிறது, சேர்ந்து சாப்பிட்றது, அந்த மாதிரி பிறருக்கு கொடுக்கறதுங்கிறதே ஒரு மகிழ்ச்சியான ஒன்று. பொருளை வைத்து அனுபவிக்கிறத விட கொடுத்து பிறர் அனுபவிக்கிறத பார்த்து மகிழ்ச்சி அடைகிறது மேலானது. அது இன்னும் சிறப்பானதாக இருக்கும். அதை சொல்லுகின்றார். அதுக்கப்புறம் ஒப்புரவிற்கு சமமான இன்னொன்று இல்லைங்கிறார். தேவையறிந்து உதவுறதற்கு சமமாக இன்னொன்று இல்லை. அதுக்கப்புறம் ஒப்புரவினுடைய தன்மை, பரிகாரம். இந்த ஒப்புரவு இன்மையின் தன்மை. ஒப்புரவு இல்லைன்னா, உதவுற மனசு, பிறருக்கு உதவுகிற மனது ஒருவனுக்கு இல்லைன்னா அவன் மனுஷனாக வாழ்கிறதுக்கே தகுதி இல்லாத ஆள். அவன் ஒரு ஜடப்பொருள்னு சொல்கிறார். கடுமையாகவே ஒப்புரவு அறியாதவன் பிணத்திற்கு ஒப்பானவன் என்று திட்டுகின்றார். ஒப்புரவு, இந்த உதவி செய்தல்ங்கிற குணம் இருந்தால் தான் அவன் மனிதனாக, உயிருடையவனாக மதிக்கத்தக்கவன். அடுத்தது 5லிருந்து 7 3 குறள்களில் உபகாரம் செய்பவனது பொருள் பயன்படும் முறை. அவன் எப்படியெல்லாம் சமூகத்துக்கு இந்த பொருளை பயன்படுத்துகிறான், அவனிடத்தில், ஒரு நல்ல மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய செல்வம் சமூகத்திற்கு எந்த விதங்களிலெல்லாம் பயன்படுதுங்கிறத உதாரணங்களோடு சொல்லுகின்றார். ஊருணி, ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெரிய குளம் போன்றது, எல்லோருக்கும் பயன்படக்கூடிய குளம் போன்றது. ஒரு நல்ல மரம், நல்ல பழுத்து இருக்கக்கூடிய கனிகளை தரக்கூடிய மரம் ஊருக்கு நடுவில் எல்லோருக்கும் பொதுவாக இருப்பது போன்றது. அப்புறம் மூலிகை மரங்களைப் போல தன்னுடைய எல்லாவற்றையுமே சமூகத்துக்கு கொடுக்கின்ற மூலிகை மரங்களை போன்றவன் ஒப்புரவு உடையவன் என்று அதனுடைய பெருமையை சொல்லுகின்றார். ஒப்புரவு உடையவனுடைய பெருமை, அவனிடத்தில் இருக்கக்கூடிய செல்வம் எந்த விதங்களில் சமூகத்திற்கு, மனிதனுக்கு பயன்படுகிறதுங்கிறத சொல்லுகின்றார். 8 9 2 குறள்களில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், வறுமை வந்தாலும் ஒருவன் பிறருக்கு உதவுதல்ங்கிற இந்த நல்ல குணத்தை விட்டுவிடக்கூடாது என்பதை சொல்லுகிறார்கள். அவர்கள் விட்டுவிட மாட்டார்கள் என்பதை சொல்லுகின்றார். இறுதியாக, அப்படி கேடு துன்பம் வந்தாலும் அது உண்மையில் துன்பம் அல்ல. ஒப்புரவினால் ஒருவனுக்கு கேடு வந்தாலும் அவன் அதை ஏற்றுக்கொள்ளத்தக்கது. அதனால் புகழானது ஒருவனுக்கு வரும் என்று சொல்லுகின்றார். ஒவ்வொரு குறளினுடைய பொருளையும் பார்க்கலாம். முதல் குறள், கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு எண்ணாற்றும் கொல்லோ உலகு. கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு எண்ணாற்றும் கொல்லோ உலகு. மாறி மாட்டு எண் ஆற்றும் கொல்லோ உலகு. மாறி மாட்டு உலகு எண்ணாற்றும் கொல்லோ. மாறினா மழை, மழைக்கு இன்னொரு பேர் மாரி, மாரியம்மன்னு சொல்கிறோமே. இப்போ மாரியம்மன்னா மழைக்கான தேவதை, அம்பாளுடைய அருளால் மழை கிடைக்கின்றது. ஆனால் மாரியம்மன்னா மழைக்கான தெய்வம். அந்த மாதிரி பராசக்தியினுடைய அருளால் மழை கிடைக்கின்றது. அப்படி மழையை கொடுக்கின்ற அந்த தெய்வத்துக்கு மாரியம்மன்னு பேர். மாரி மாட்டுனா மாரி போல, மழையை போல. உலகு, உலகத்தில் இந்த மாரி மாட்டுனா மாரி மாட்டு உலகு எண்ணாற்றும் கொல்லோ. இந்த மழையின் பொருட்டு, மழை நமக்கு, நம்ம உயிர் வாழ்க்கைக்கு மழைங்கிற வான் சிறப்புங்கிற அதிகாரத்தில் மழையினுடைய பெருமையெல்லாம் சொல்லியிருக்கிறார். மழை இல்லைன்னா இந்த உலகம் என்பது இல்லை, ஒரு செடி புல்லு கூட முளைக்காதுன்னு சொல்லியிருக்கிறார். இப்போ இந்த உலகத்தில் பூமியில் இருக்கக்கூடிய ஜீவர்களெல்லாம் உயிர் வாழ்வதற்கு மழைங்கிறது முக்கியமானதாக இருக்குது. மழையினுடைய அருள் என்பது முக்கியமானதாக இருக்கின்றது. அதுதான் உயிராகவே, அமிர்தம்னு சொன்னார், உயிராகவே இருக்கிறது. அத்தகைய மழைக்கு, மழை தருகின்ற மேகத்திற்கு இந்த உலகத்தில் இருக்க மனிதர்கள் திரும்ப என்ன கொடுத்துருக்கிறார்கள்? ஒன்றும் கொடுக்கல. அதனால் எண் ஆற்றும் கொல்லோனா, உலகு அந்த மேகங்களுக்கு, மழை கொடுக்கின்ற மேகங்களுக்கு என்ன பலனை தந்துவிட முடியும்? ஒன்றும் கொடுக்க முடியாது. அது கெடுக்காமல் இருந்தால் போதும்.
அவ்வளோதான். அந்த மழைக்கு இயற்கைக்கு நாம் திரும்ப எவ்வளவு கொடுக்கணும்னா எவ்வளவும் கொடுக்க முடியாது. இயற்கை அளப்பரியதாக இருக்குது. நம்ம அதை கெடுக்காமல் இருந்தாலே போதும். அதனால் இங்கே என்ன சொல்கிறார்? உலகு எந்நாற்றும் கொல்லோ. மழைக்கு பிரதி உபகாரமாக உலகம் என்ன கொடுத்திருக்கிறது? ஒன்றும் கொடுக்கலை. அப்படி கொடுக்கலைனாலும் மழை கொடுப்பதை கொடுத்து கொண்டே இருக்கின்றது. அதை போல மற்ற நல்ல சிறந்த மனிதர்கள், மேலோர்கள் இந்த சமூகத்திற்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். பிரதி எதுவும் கிடைக்கலைனாலும், யாரும் எதுவும் கொடுக்கலைனாலும் அவர்கள் கொடுப்பதை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அதனால் கைமாறு வேண்டா கடப்பாடு. கடப்பாடுனா உதவி, உபகாரம். கைமாறுங்கிறது பதில் உபகாரம். கடப்பாடு கைமாறு வேண்டா. தான் செய்கின்ற உதவிக்கு கைமாறு வேண்டாமல் உதவி செய்பவர்கள் செய்கிறார்கள். விவேகமுடையவர்கள், அறிஞர்கள், தர்மம் தெரிந்தவர்கள், நல்ல மனது உடையவர்கள் இந்த சமூகத்திற்கு மழை போல கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். எந்த பிரதி உபகாரமும் எதிர்பாராமல். அது கொடுப்பவர்களுடைய அந்த பெருந்தன்மையை, உயர்வை காட்டுகின்றது. அதனால் மேலோர் பதில் உதவி வேண்டாது, பிறருக்கு உதவி செய்வார். அதனால் நாம் மேலோர்களாக இருக்கணும். பிறருக்கு செய்கின்ற உதவியை எப்பொழுதும் செய்து கொண்டே இருக்கணும். எனக்கு என்ன கொடுப்பேன்னு கேட்கக்கூடாது. எனக்கு என்ன கிடைக்கும், இதை நான் செஞ்சால் எனக்கு என்ன கிடைக்கும்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம செய்ய வேண்டியது நம்முடைய கடமை என்று செய்ய வேண்டும். கொடுக்கறத கடவுள் கொடுப்பார். அதனால் எதை கொடுக்கணுமோ, எப்போ கொடுக்கணுமோ, எவ்வளவு கொடுக்கணுமோ, என்ன கொடுக்கணுமோ அதை இறைவன் கொடுப்பார். நாம் அதை பற்றி சிந்தனை பண்ணாமல் நம்மால் இந்த சமூகத்திற்கு என்ன கொடுக்க முடியும் என்று பார்த்து மழையை போல வெயிலை போல கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். பெரியோர்கள் அப்படித்தான் நினைப்பார்கள். பரோபகாரார்த்தம் இதம் ஷரீரம்னா, இந்த சரீரமே உலகத்துக்கு நன்மையை செய்வதற்காகவே அப்படின்னு பெரியோர்கள் நினைப்பார்கள். அடுத்த குறள். அப்படி தான் உழைத்து சம்பாதிக்கிற பொருள் எல்லாம் உலக நன்மைக்காகவே பெரியோர்கள் பயன்படுத்துவார்கள், பயன்படுத்த வேண்டும்ங்கிறத சொல்லுகின்றார் இரண்டாவது குறள்ல. தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு. தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு. தாளாற்றி அப்படின்னா முயற்சி செய்து, நல்லா கடினமாக முயற்சி செய்து உழைக்கிறார். ஒருத்தர் நேர்மையாக உண்மையாக உழைக்கிறார். அப்படி உழைத்து சேர்த்த பொருள். செல்வம் அனைத்தும், பொருள் எல்லாம்னா எல்லா செல்வங்களும். தக்காருக்குனா தகுதி உடையவர்களுக்கு, யாருக்கு என்ன தேவையோ அவர்களுக்கு. வேளாண்மை செய்தல் பொருட்டு. வேளாண்மைங்கிறது ஒப்புரவு, உதவி என்ற அர்த்தம் இந்த இடத்துல. கொடுப்பதற்காகவே. அதனால் நம்ம சேர்க்கிற பொருள் நமக்குன்னு குறைவாக வைத்து கொண்டு மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காகவே. அதனால் மகிழ்ச்சியானது, உலகம் சந்தோஷமாக இயங்குகின்றது. நம்ம போகிற போது எதையும் எடுத்துகிட்டு போகிறதில்ல. எவ்வளவு சம்பாதிச்சாலும், எத்தனை லட்சம் கோடி வச்சுருந்தாலும் போகும்போது எடுத்துகிட்டு போக முடியுமா? எதுவும் எடுத்துகிட்டு போக முடியாது. இப்போ இருக்கிற பொழுது உழைக்கிறோம். சிலருக்கு உழைக்க முடியாத உடல்நிலை இருக்கலாம். முதுமையினாலேயோ அல்லது நோயினாலேயோ வறுமையினாலேயோ அவர்களுடைய பல குறைகளாலேயோ உழைக்க முடியாத தன்மை, திறமையாக முழுமையாக சரியாக உழைத்து வாழ்க்கைக்கு தேவையான பொருள் ஈட்ட முடியாத தன்மைங்கிறது உலகத்தில் பலருக்கு இருக்குது. உடலுடைய குறைபாடாக இருக்கலாம், மனதினுடைய குறைபாடலாக இருக்கலாம், இல்லை புத்தி சக்தியினுடைய குறைவாக இருக்கலாம், இல்லை முதுமையினால் இருக்கலாம். அப்போ தேவை இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள், வறுமை இருக்கிறவர்கள், கஷ்டத்தில் இருக்கிறவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். இப்போ யாருக்கு முடிகின்றதோ, யாருக்கு கடவுள் நல்ல உடம்பு பலம் கொடுத்துருக்கிறார், நல்ல அறிவு திறமையை கொடுத்துருக்கிறார், நல்லா படிக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்துருக்கிறார், வாழ்க்கைக்கு தேவையான பொருளை அவர்களால் ஈட்ட முடிகிறதுனா அது கடவுளுக்கு கொடுத்த அருள். அதை பயன்படுத்தி தனக்கு தேவையானதை வைத்து கொண்டு மற்றவர்களுக்கு கொடுக்கறதுனா. அதனால் பொருள் எல்லாம்ங்கிற கடினமாக உழைச்சி சம்பாதித்த பொருளெல்லாம் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காகவே பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லுகின்றார். அப்படி பயன்படுத்துறது தான் ஒப்புரவு. அதனால் அப்படி ஒப்புரவு, எல்லாவற்றையும் சமூக நன்மைக்காக பயன்படுத்துறதுங்கிறது ஒப்புரவு. அப்படித்தான் நம்மளுடைய பெரியோர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ராஜாக்களாக இருக்கலாம், அல்லது சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய செல்வந்தர்களாக இருக்கலாம். அவர்கள் என்னென்ன பெரிய பெரிய கோயில் கட்டியிருக்காங்க. நம்ம தேசத்தில் பார்த்தாக்கா
பெரிய கோயில் இருக்குது. அந்த கோயில் கட்டின ராஜாவோட அரண்மனை எங்கே இருக்குதுன்னு தெரியல, அவருடைய கல்லறையே எங்கே இருக்குதுன்னு தெரியல. அப்போ அவ்வளவு பெரிய கோயில் கட்ட முடிஞ்சவர் 1000 வருஷம் நிலைத்து நிற்கக்கூடிய கோயிலோ அல்லது ஒரு கல்லணைனா ஒரு பெரிய அணையை கட்டுற அளவுக்கு செல்வம் இருக்கிறவர்கள், அதற்கான எப்படி பண்ணுறதுங்கிற அந்த டெக்னாலஜி தெரிந்தவர்கள் தான் வாழ்கிறதுக்கு ஒரு பெரிய அரண்மனையை கட்டி வச்சுருக்கலாம்ல. அப்படி நம்ம தேசத்தில் இல்லை. நம்ம தேசத்தில் சமூகத்திற்கு பண்ணியிருக்கிறார்கள், பெரிய அணைகள் கட்டியிருக்கிறார்கள், கோயில் கட்டியிருக்கிறார்கள், பெரிய ஏரி குளங்கள் வெட்டி இருக்கிறார்கள். அவ்வளவு சமூக பணிகள்லாம் சமூகத்தில் இருந்த செல்வந்தர்கள் அப்புறம் அரசர்கள் ராஜாக்கள் பண்ணி இருக்கிறார்கள். ஆனால் அவன் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான மாளிகை 1000 வருஷத்துக்கான இருக்கிற மாளிகை அவன் செய்ய முடிச்சிருந்தா செய்ய நினச்சிருந்தா செய்ய முடிஞ்சிருக்கும்ல. கோயில் கட்ட முடிஞ்சவன் இது அணை கட்ட முடிந்தவனுக்கு அதுவும் செய்ய முடிந்திருக்கும். ஆனால் அவர்கள் அதை செய்யலை. சமூகத்துக்கு பயன்படக்கூடியதை செய்யணும் தான் செய்திருக்கிறார்கள். அப்புறம் பின்னாடி வெளிநாட்டிலேருந்து வந்த ஆட்சியாளர்கள், வெளிநாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு கொள்ளையடிக்க வந்தவன் தான் நாட்டில் இருக்கக்கூடிய செல்வத்தெல்லாம் கொள்ளையடித்து தனக்குன்னு தான் பெரிய பெரிய அரண்மனையெல்லாம் கட்டி கொண்டான். மற்றபடி நம்ம பாரம்பரியமாக நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய ஹிந்து தர்மத்தில் மனு தர்மத்தின்படி வாழ்ந்த முன்னோர்கள், அரசர்கள், ராஜாக்கள் அவர்களுக்குன்னு எதுவும் குறைவாகத்தான் வைத்து கொண்டார்கள். எதுவுமே வைத்து கொள்ளலை. எல்லாம் சமூகத்துக்கு செய்கிறத தான் செய்தார்கள். அவர்கள் செய்ததை நாம் இன்றைக்கு அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். ஏரி குளங்கள் எல்லாம் இன்றைக்கி நம்ம எவ்வளவு பண்ணோம்? ஒன்றுமே இல்லை. மூடினதான் நம்ம பண்ண வேலை. அவன் பண்ணதெல்லாம் அழிச்சிட்டு பிளாட் போட்டு விற்றது தான் நம்மளுடைய வேலையை வழிய நாம் செய்ததா மிக குறைவாகத்தான் இருக்குது. முன்னோர்கள் செய்து வைத்தது அதுதான் மிகுதியாக இருக்குது. அப்படித்தான் வாழ்ந்திருக்கிறார்கள். அதுதான் என்னுடைய எளிய வாழ்க்கை, உயர்ந்த சிந்தனைனா அதுதான் நம்மளுடைய சாஸ்திரம் சொல்லுகின்றது. அதுதான் நிலைத்த புகழை நமக்கு தெரியும். ராஜராஜ சோழனை நம்ம இன்றைக்கும் பேசுகிறோம், சேர சோழ பாண்டியர்களை இன்றைக்கும் பேசுகிறோம். அப்படின்னா அவர்கள் செய்த அறத்தினுடைய பலன். அதனால் புண்ணியம் ஏற்பட்டு அவர்கள் எங்கே எந்த லோகத்தில் எப்படி இருப்பாங்க நமக்கு தெரியாது. ஆனால் அவர்களுடைய பெயர் இன்றைக்கும் உலகத்தில் இருக்கின்றது. அதுதான் பிரயோஜனம். அதனால் அதை செய்ய வேண்டும். அவ்வாறு பெரியோர்கள் செய்வார்கள் என்பது இந்த குறளினுடைய கருத்து. அடுத்த குறள். அதனால் இந்த ஒப்புரவுக்கு சமமாக, பிறருக்கு உதவி செய்தலுக்கு சமமாக இன்னொரு புண்ணிய காரியம் உலகத்தில் இல்லைன்னு சொல்கிறார். புத்தேல் உலகத்தும் ஈண்டும் பெறலரிதே ஒப்புரவின் நல்ல பிற. புத்தேல் உலகத்தும் ஈண்டும் பெறலரிதே ஒப்புரவின் நல்ல பிற. புத்தேல் உலகத்தும் ஈண்டும். புத்தேல் உலகுங்கிறது தேவலோகம். தேவலோகத்துக்கு ஒரு பேர் புத்தேல் உலகு அப்படின்னு பேர். தேவலோகத்திலும் ஈண்டும்னா இந்த லோகம், இந்த பூலோகம், பூமி, நாம் இருக்கிற இந்த உலகம், இந்த உலகத்திலும் ஒப்புரவின் நல்ல பெறல் அரிதே. ஒப்புரவை விட சிறந்த ஒரு அறத்தை பெறுதல், கிடைத்தல் என்பது அரிதான ஒன்று. ஒப்புரவு மாதிரி ஒன்று இல்லைன்னு சொல்கிறார். ஒப்புரவுனா பிறருக்கு உதவி செய்கிறது. ஒரு சின்ன உதவியாக இருக்கலாம் அல்லது பெரிய உதவியாக எதுவாக இருந்தாலும் அந்த உதவி செய்கிறதுக்கான வாய்ப்பு எல்லோருக்கும் சமமாக இருக்குது. இப்போ தேவலோகத்தில் ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, புத்தேல் உலகத்து தேவலோகத்தில் ஒப்புரவு இல்லையானா அங்கே ஒப்புரவுக்கான தேவை இல்லை. மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கான தேவை குறைவாக இருக்குது. ஏன்னா அந்த லோகத்தில், தேவலோகத்தில் எல்லாருக்கும் எல்லாம் சமமாக இருக்கும். அங்கே ஏற்றத்தாழ்வுங்கிறது இல்லை. அப்புறம் எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குது அரசாங்கமே. அந்த தேவலோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களும் எல்லோருக்கும் இலவசமானதுன்னு. அங்கே ஒன்றும் உழைச்சி சம்பாரித்து அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. பணம் சம்பாதிக்கிறது அப்படியெல்லாம் கிடையாது. அங்கே இருக்கிறதே வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு தான். அதனால் அனுபவிக்கிறதுக்கு தேவையான அனைத்தும் எவ்விதமான குறைவும் இல்லாமல் அன்லிமிட்டட், ஃப்ரீ அன்லிமிட்டட். உணவு இலவசம். அறிவு அது இயற்கையாகவே அவர்களுக்கு ஞானம் இருக்கும். அதனால் அங்கே ஸ்கூலுக்கு போய் படிக்கணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுங்கிறதெல்லாம் இல்லை. அதில் பணக்கார பள்ளி, ஏழைகளுடைய பள்ளிங்கிறதெல்லாம் இல்லை. படிக்கிறதுக்கான தேவையே இல்லை. இயற்கையாகவே அவர்களுக்கு அறிவானது இருக்கும் தேவலோகத்தில். அதனால் ஸ்கூல் கிடையாது. தேவலோகத்துக்கு போனாக்கா தேவலோகத்தில் ஸ்கூலுங்கிறது இல்லை. அவர்களுக்கு இயற்கையாகவே அறிவானது இருக்கின்றது, இருக்கும். அதனால் படிப்புங்கிறதுல ஏற்றத்தாழ்வுங்கிறது இல்லை. மற்ற வாழ்க்கை வசதிகள் என்னெல்லாம் இருக்கோ, உணவு முதலானவை எல்லோருமே எல்லாருக்கும் சமமாக இருக்கும். ஆகவே
அங்கே இல்லாதவர்கள்னு இல்லை. ஆகவே கொடுக்க வேண்டிய தேவை இல்லை. இந்த பூலோகத்தில் அதனால் அங்கே ஒப்புரவுக்கு வேலை இல்லை. அங்கே மற்றவர்களுக்கு உதவி செய்கிறது அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு மிக 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 குறைவு தான். இந்த பூலோகத்தில் மற்ற வாழ்க்கை வசதிகள் அது இது எப்படி இருந்தாலும் பிறருக்கு உதவி செய்கிறதுங்கிறது எல்லோருக்கும் சமமானதாக இருக்கின்றது. படிப்பில் ஏற்றத்தாழ்வு இருக்கலாம், அல்லது செல்வம் இருக்கிறதுல ஏற்றத்தாழ்வு இருக்கலாம், உடல் ஆரோக்கியத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். ஆனால் ஒரு மனிதன் தான் உதவி செய்யணும்னு நினைத்தா அவன் உதவி செய்வதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது சிறிய அளவில் இருக்கலாம், பெரிய அளவில் இருக்கலாம். பணம் இருக்கிறவன் பணம் கொடுத்து உதவி செய்யலாம். நல்ல உடம்பு வலிமை இருக்கிறவன் உடல் உழைப்புனால பிறருக்கு உதவி செய்யலாம். அறிவு இருக்கிறவன், வயதில் மூத்தவனாக இருக்கிறவன் தனக்கு கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு இலவசமாக கல்வி சொல்லி கொடுத்து உதவி செய்யலாம். பாட்டு சொல்லி கொடுத்து உதவி செய்யலாம். தனக்கு என்ன அறிவு திறமை இருக்கோ அதை இலவசமாக 4 பேருக்கு கொடுக்கறதே ஒரு உதவி தான். அதனால் இந்த வாய்ப்பு மற்றவர்களுக்கு உதவி செய்யறதுங்கிற வாய்ப்பு பூலோகத்தில் எல்லோருக்குமே சமமாக இருக்கின்றது. ஆகவே இந்த மாதிரி ஒரு சிறந்த புண்ணிய காரியம் வேறு ஒன்றும் இல்லை. உதவி செய்கிறது என்பது தேவைப்பட்டவர்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான உதவிகளை நம்மால் முடிந்த அளவில் ஒரு சின்ன உதவி. ரோட்டில் போகிறோம், ஒரு வயதான பாட்டியோ தாத்தாவோ அல்லது கண் தெரியாதவரோ ஊனமுற்றவரோ ரோட்டை கடந்து அந்த பக்கத்துக்கு போக முடியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்காங்கன்னா நாம் ஓடி போய் அவங்க கையை பிடிச்சி கொண்டு போய் அந்த பக்கம் விட்டா அதுவே ஒரு பெரிய உதவி தான். பெரிய ஒன்றும் செலவு கிடையாது. நமக்கு நம்மளால் முடிந்த ஒரு சின்ன உதவி. ரோட்டில் போகிறோம், பொது குழாயில் திறந்து இருக்குது, தண்ணீர் சொட்டிக்கிட்டே இருக்குது, தண்ணீர் கொட்டிக்கிட்டு இருக்குன்னா கீழே போகுதுன்னா அதை அடைச்சிட்டு போகிறதே கூட ஒரு பெரிய உபகாரம் தான். தேசத்துக்கு நாட்டுக்கு செய்கின்ற ஒரு பெரிய உதவி. அது மாதிரி ஒரு நாயோ பூனையோ ஏதோ ஒரு உயிரினம் சின்ன அடிபட்டு இருந்தால் நம்மால் முடிந்த உதவிகளை செய்யறது, அதற்கு மருந்து முதலானவைகளை போட்டு விடுறது, அதை காப்பாற்றி விடுறதுங்கிறது உதவி. இப்படி எந்த விதத்திலும் நம்மால் உதவி செய்ய முடியும், செலவில்லாமல் உதவி செய்வதற்கான மிகுதியான வாய்ப்பு சமூகத்தில் என்றைக்குமே இருந்து கொண்டு இருக்கின்றது. கோயிலில் போய் ஒரு சின்ன உழவார பணி பண்ணுறது அப்படிங்கிறது கூட ஒரு பெரிய உதவி தான், சமூகத்துக்கு செய்கின்ற சேவை தான். அதுதான் ஒப்புரவு. அதனால் ஒப்புரவுங்கிறது எல்லா விதங்களிலும் சமூகத்திற்கு சேவை செய்தல், உதவி செய்தல். அதை போல ஒன்று இல்லை. எல்லோருக்கும் இந்த பூலோகத்தில் அதற்கு சமமான வாய்ப்பானது இருக்கின்றது. ஆகவே ஒப்புரவின் நல்ல பெறல் அரிது. ஒப்புரவை விட சிறந்த புண்ணியமான ஒரு செயல் வேறொன்றும் பெறுவதற்கு அரிதானது எதுவும் இல்லைன்னு அர்த்தம். அடுத்த பாடல் 4. முதல் 3 குறளில் ஒப்புரவினுடைய சிறப்பை சொன்னார். அதுக்கப்புறம் இந்த 4வது குறளில் இருந்து ஒப்புரவு இல்லாமை அவன் மனிதனாக உயிருடையவனாக மதிக்கத்தக்கவன் அல்ல. பிறருக்கு உதவி செய்யக்கூடிய மனசு ஒருவனுக்கு இல்லைன்னா, ஆபத்தில் உதவுறதுக்கான மனசு இல்லைன்னா அவன் உயிரோடு இருக்கிறதே வேஸ்ட்டுனா. ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான். இந்த உலகம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது, எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது, சமூகம் எப்படி இருக்கிறதுன்னு தெரிந்து கொண்டு அதன்படி அதோடு சேர்ந்து வாழ தெரிந்தவன், தன்னால் முடிந்த உபகாரங்களை செய்து சமூகத்தோடு சேர்ந்து வாழ தெரிந்தவன் தான் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிறான்னா. அதனால் உயிர் வாழ்வான், அவன் தான் உயிரோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அப்போ நாம் இருக்கிற சமூகத்தில் நம்ம எவ்வளவுதான் கல்விமான்களாக இருக்கலாம், செல்வந்தர்களாக இருக்கலாம், இல்லை பலசாலியாக இருக்கலாம், என்ன இருந்தாலும் இந்த சமூகத்தோடு நம்மால் சேர்ந்து வாழ முடியவில்லை. சமூகத்துக்கு கொடுக்கறத கொடுத்து 4 மனிதர்களோட கூட்டுறவாக வாழ முடியவில்லை என்றால் இந்த உலகத்தில் வாழ்கிறது பிரயோஜனம் இல்லை. அதனால் என்ன சொல்கிறார், மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும்னா, மற்றவர்கள் செத்தாருள்னா போய் சேர்ந்த ஆள், உயிர் இறந்த பிணத்தோடு சமமாக வைக்கப்படுவார்கள்னா. உதவி பண்ணலைன்னா, மற்றவர்களுக்கு உதவி செய்யவில்லை என்றால் நாம் உயிரற்ற, ஏன்னா உயிரற்ற பிணம் ஒரு செத்த உடம்பு ஏதாவது பண்ணுமானா,
ஒன்றும் பண்ணாது. அதுக்கு அறிவு கிடையாது, உணரக்கூடிய தன்மை இல்லை, அதற்கு எந்த விதத்திலேயே அது செயல்பட முடியாது. தன்னை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு அதற்கு இல்லை. அந்த மாதிரி தான் வாழுகின்ற சமூகத்தில் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது, யாருக்கு என்ன தேவை இருக்குது, யார் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு அவர்களோடு சேர்ந்து வாழுதல் என்பது, விட்டு கொடுத்து வாழுதல், உதவி செய்து வாழுதல்ங்கிறது ஒருவனுக்கு முடியவில்லை என்றால் அவனுக்கு அதற்கான அறிவு இல்லை, செயல்படும் திறமை இல்லைன்னு அர்த்தம். அறிவும் செயல்படும் திறமையும் இல்லைன்னா அவன் செத்த பணத்துக்கு சமம். அப்படி சொல்கிறார். நல்ல கடுமையாகவே திட்டுகின்றார். உதவி செய்யலைன்னா நீ உயிரோடு இருக்கிறதே வேஸ்ட்டுன்ட்டார். அதனால் மற்ற யார் செத்தாருள் வைக்கப்படும். அடுத்த குறள். இதற்கு உதாரணம் கொடுக்கிறார். ஒரு நல்ல மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய செல்வம், அவனிடத்தில் இருக்கக்கூடிய அறிவு, திறமை எல்லாமே, திருங்கிறது செல்வம், அறிவு, திறமை எல்லாமே ஒரு ஊருக்கு பயன்படுகின்ற ஒரு பொது சொத்து போல இருக்கும்னு ஒப்புரவினுடைய மேன்மையை சொல்லுகின்றார். அது நல்லவர்கள்ட்ட இருக்கிற பொழுது உலகத்திற்கே பயன்படத்தக்கதாக இருக்கின்றது. ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்து அற்றே, அற்றேனா அது போலன்னா, ஊருணி அப்படின்னா ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நல்ல நீர்நிலை. ஊர்னா ஊர் தெரியும், மக்கள் வசிக்கக்கூடிய இடம். உணினா உண்ணப்படுகின்ற, ஒரு ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லோராலும் பயன்படுத்தப்படுகின்ற, அனுபவிக்கப்படுகின்ற ஒரு பொது நீர்நிலை. ஒரு ஏரி இருக்குது, குளம் இருக்குது, கிணறு இருக்குது, ஊருக்குள்ளே எல்லோருக்கும் பொதுவாக இருக்குனாக்கா அதை யார் வேணாலும் போகலாம், எடுக்கலாம், பயன்படுத்தி கொள்ளலாம். அதில் கட்டுப்பாடும் இல்லை. அது பறவைகள், விலங்குகள், மனிதர்கள் எல்லோருக்கும் பொதுவாக இருக்கின்றது. அதுபோல உலகவாம் பேரறிவாளன் திரு. இந்த பெரிய அறிவு, சிறந்த அறிவை உடையவன், நல்ல மனது இருக்கிறவன், தர்மம் தெரிந்தவன், அவனிடத்தில் இருக்கக்கூடிய செல்வமானது அவனுக்கு மட்டும் இல்லை, எல்லோருக்கும் கொடுப்பதற்காகவே அவன் வைத்திருக்கிறான். அதனால் அவன்கிட்ட போய் யார் வேணாலும் எடுத்துக்கலான்னா அவன்கிட்ட போய் திருடிக்கலாங்கிற அர்த்தம் இல்லை. கேட்பவர்களுக்கு அவன்கிட்ட போனான், அவன் மறுக்காமல் கொடுப்பான்னா. தண்ணீர் எடுக்க போனாக்கா யார் போனாலும் கிணறு நீ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுதா என்ன? யார் போய் எடுத்தாலும் மாடு குடிக்க வரலாம், அல்லது விலங்குகள், பறவைகள் வரலாம், மனிதர்கள் வரலாம். அது பணக்காரனாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், யார் போனாலும் அந்த நீர்நிலையானது அவனுக்கு பயன்படுகின்றது. அதனால் பெரிய அளவில், மிக அதிக அளவில் பயன்படக்கூடியதாக இருக்கிறது ஊர்நிலை. அதிகமான பயன்பாடு உடையது, ஊரில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே பயன்படக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு நீர்நிலை போல செல்வனிடத்தில் இருக்கக்கூடிய செல்வமானது, நல்ல அறிவுடையவனிடத்தில் இருக்கக்கூடிய செல்வம், தர்மம் தெரிந்தவன்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம், நல்லவன்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம், அவன் யார் போய் அவன்கிட்ட கேட்டாலும் அவன் இல்லைன்னு கொடுப்பான். அது படித்தவனாக இருக்கலாம், படிக்காதவனாக இருக்கலாம், அல்லது தனக்கு சமமானவனாக இருக்கலாம், இல்லை கீழே இருக்கக்கூடிய ஏழையாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் எந்த பாகுபாடும் பார்க்காம அவனால் முடிந்த உதவிகளை ஒரு நல்லவன் செய்வான். அப்படி அந்த நல்லவனை தான் பேரறிவாளன்னு சொல்கிறார். நல்ல அறிவுடையவன், நல்ல விவேகமுடையவன். என்ன அறிவு, விவேகம்? இந்த உலகப் பொருட்கள், செல்வம் இதெல்லாம் நிலையில்லாதது. அதனால் எவ்வளவு நம்ம வச்சுருந்தாலும் போகிறபோது கொண்டு போகிறது கிடையாது. இது 4 பேருக்கு கொடுத்து எல்லோரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு தான் இந்த உலகத்தை கடவுள் படைத்திருக்கிறார். இங்கே இருக்கக்கூடிய செல்வம் எல்லோருக்கும் பொதுவானது, யாரோ 4 பேர் வச்சு அனுபவிக்கிறதுக்கானது அல்ல. இங்கே இருக்கக்கூடிய மழை, வெயில், மற்ற இயற்கை வளங்கள், தண்ணீர், பெட்ரோல் எல்லாமே, இந்த பூமியில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் பூமியில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவானது. யாரோ ஒரு தனி மனிதனுக்கு, இல்லை சில தனி மனிதர்களுக்கு, அதிகாரம் இருக்கக்கூடியவர்களுக்கு, இல்லை செல்வம் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமல்ல, அது எல்லோருக்கும் பொதுவானது. அதை பராமரிக்கிற பொறுப்பை கடவுள் சிலருக்கு கொடுத்துருக்கலாம். சிலருக்கு அந்த அறிவு திறமையை கொடுத்து, அல்லது நாமளே அரசியல் சட்டப்படி இதை பராமரிக்கிற பொறுப்பை மனிதர்கள் சிலருக்கு கொடுத்துருக்கலாம், அல்லது இறைவன் அப்படி ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கலாம். ஆனால் அவன் அந்த தர்மம் தெரிந்தவன், இயற்கையினுடைய நியதி தெரிந்தவன். இன்றைக்கு ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் நாளைக்கு இன்னொருத்தர்கிட்ட போகும்.
அதிகாரம் ஒருத்தன்ட்ட இருக்கிறவன் நாளைக்கு இன்னொருத்தட்ட போகும். எந்த அதிகாரமும் எந்த செல்வமும் நிலையானது அல்ல என்ற அந்த தர்மத்தை தெரிந்திருக்கிறவன், இயற்கை நியதியை தெரிந்திருக்கிறவன், பக்தி ஒழுக்கம் இருக்கிறவன் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை, தன்னுடைய செல்வத்தை, தன்னுடைய அறிவு திறமைகள் அனைத்தையும் மற்றவர்களுக்காக அவன் கொடுக்கிறான். யார் போய் கேட்டாலும் இல்லைன்னு தாராளமாக கொடுக்கிறான், எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பாராமல். அதனால் அவன்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பொது நீர்நிலை போன்றதுன்னு சொல்கிறார். அடுத்த குறள் 6. இன்னொரு உதாரணம் சொல்லுகின்றார். பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண்படின். பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண்படின். பயன்மரம் அப்படின்னா பயன்படும் மரம், ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பொது மரம். பொது மரம்னு யார் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது இல்லை, பொதுவாக இருக்கக்கூடிய ரோட்டில் பார்க்குறோம். புளிய மரம் இருக்குது, வேப்ப மரம் இருக்குது, இல்லை நல்ல பழமரங்கள் கூட, மாமரங்கள், இதெல்லாம் பொது இடத்துல எல்லோருக்கும் பொதுவான இடத்துல இருக்கிற பொழுது அது என்ன ஆகுது, அது நல்லா அந்த சீசனில் பழுக்கிற பொழுது, மாம்பழம் சீசனில் பழுத்தா, இல்லை நவாப்பழம் சீசனில் பழுத்தா, கொடுக்காப்புளி சீசனில் பழுத்தா, அந்தந்த சீசனில் அந்தந்த மரங்கள் பழுக்குது இல்லை. அப்போ அது என்ன ஆகுது, அந்த ஊரில் இருக்க யார் வேணாலும் போய் பறித்து கொள்ளலாம், பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த மரமானது தன்னிடத்தில் இருக்கக்கூடிய சிறப்பானதை இந்த சமூகத்திற்காக கொடுக்கின்றது. அதனால் செல்வம் நயனுடையான் கண்படின். இது மாதிரி ஒரு நல்ல நீதி அறம் அறிந்தவனிடத்தில் இருக்கக்கூடிய செல்வம் அது ஊருக்குள்ளே நல்ல ஒரு மரம் பழுத்திருப்பது போல. அப்படின்னா என்னது, பயன்படக்கூடியதாக இருக்கும். இன்னும் போன பாட்டில் ஊருணி உதாரணம் சொன்னார். இந்த பாட்டில் பழ மரத்தை உதாரணமாக சொல்லியிருக்கிறார். ஊருணி மிக அதிகமான பேருக்கு பயன்படத்தக்கதாக இருக்குது. அதனால் அந்த உதாரணம் தன்னிடத்தில் இருக்கக்கூடியதை மிக அதிகமான பேருக்கு பயன்படுற மாதிரி ஒரு நல்லவன் இருப்பான், பயன்படுத்துவான் அப்படிங்கிறது. நல்லவனிடத்தில் இருக்கக்கூடிய செல்வம் அப்படி பயன்படுங்கிறது. இங்கே ஒரு பழமரம்னு சொல்கிற பொழுது இதற்கு சில வரையறை இருந்தாலும் அந்த ஒரு மரம் என்னாகுது, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டு சிறந்தது என்னது, ஒரு மரத்தோட சிறப்பு என்னது, அதில் ஒரு நல்ல பழம் வர்றது தான். வெறும் மரம் மட்டும் இருந்து பிரயோஜனமா, அதில் கிளைகள் இதெல்லாம் இருந்தாலும் அது உரிய காலத்தில் பூத்து காய்த்து, அதுவும் நல்ல சுவையுடைய பழமாக, புளிப்பு இல்லாமல் கசப்பு இல்லாமல் நல்ல சுவையுடைய பழமாக இருக்கிற பொழுது அது மற்றவர்களுக்கு பயன் தர மிகுதியான பயனையும் இன்பத்தையும் தருவதாக இருக்குது. அப்போ அந்த மரமானது ஒரு பழத்தை உண்டு பண்ணி தன்னுடைய சக்தி, தன்னுடைய உயிர் வாழ்க்கை, அதில் சிறந்த பெஸ்ட்டை தயார் பண்ணி கொடுக்குது. ஒரு மரம் பழம் கொடுக்கறது அதனுடைய உயிர் வாழ்க்கையில் சிறப்பான ஒன்றை, மிக உயர்ந்தமான ஒன்றை, மிக உச்சமான ஒன்றை கொடுக்கின்றது. யாருக்கு கொடுக்குது, அதுவே வச்சுக்குது, அதுவே சாப்பிடுதான்னா மற்ற பறவைகளுக்கு, விலங்குகளுக்கு, மனிதர்களுக்கு, உலகத்திற்கு அது கொடுக்கின்றது. அந்த மாதிரி ஒரு தர்மம் தெரிந்தவன்கிட்ட இருக்கக்கூடிய செல்வமானது அவன் மிகச் சிறப்பாக, மிகச்சரியாக, மிக அதிகமாக மக்களுக்கு பயன்படுகிற மாதிரியான அறச்செயல்களை செய்வான். குளம் வெட்டுறது, கோயில் கட்டுறது, நல்ல ஸ்கூல் நடத்துறது, பள்ளி சாலைகள் நடத்துறது, இதெல்லாம் பண்ணியிருக்கிறார்கள் நம்ம பெரியோர்கள். அப்படி மிகச் சிறப்பாக அந்த செல்வத்தை மற்றவர்களுக்கு எல்லோருக்கும் பயன்படும் மாதிரி அவர்கள் பயன்படுத்துவார்கள். அடுத்த குறள் இன்னொரு உதாரணம் சொல்கிறார். இன்னும் மேலே, அதற்கு மேலே போய் இன்னொரு உதாரணம் சொல்கிறார். ஒரு மருந்து மரம், மூலிகை மரம்னா, ஒரு சாதாரண மரம்னாக்கா அது பழம் மட்டும் கொடுக்கும், மற்ற உறுப்புகளெல்லாம் அதிகம் பயன்படாது, அந்த பழம் பயன்படத்தக்கதாக இருக்கும். ஆனால் அதே ஒரு மூலிகை மருத்துவ குணமுடைய மரம்னா அதனுடைய வேரில் இருந்து எல்லாமே பயன்படக்கூடியதாக இருக்கும். வேரில் பயன்படும், பட்டை பயன்படும், அதில் இருக்க இலைகள், கிளைகள், அதில் வரக்கூடிய பூ, காய் எல்லாத்தையுமே நம்ம மருந்துக்கு பயன்படுத்தலாம். முழு மரமுமே சமூகத்துக்கு பயன்படுவதாக இருக்கின்றது. அந்த மாதிரி நல்ல பெரிய மனசு இருக்கிறவன்ட்டு இருக்கக்கூடிய செல்வம் முழுக்க அதை சமூகத்துக்கு பயன்படுவதாக இருக்கும்னு உதாரணம் கொடுக்குறார். மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படின். மருந்தாகி தப்பா மரத்தற்றால்
செல்வம் பெருந்தகையான் கண்படின் மருந்தாகி தப்பா மரத்து அற்றுனா. அந்த மருந்தாகி ஒரு மருந்தாக இருக்கக்கூடிய மரம், மருந்து மரம். மருந்து மரம்னு என்னது? மூலிகை மரம். மூலிகை மரம் அதனிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் தப்பாமல் வீணாகாமல் பயன்படுவது போல சமூகத்துக்கு எப்படி ஒரு மரத்தில் இருக்கிற எப்படி வீணாக போகும்னா, அது எங்கேயோ எட்டாத உயரத்தில் இருந்தால், ஏதோ மலை உச்சியில் இருக்குன்னா, மலை உச்சியில் ஒரு நெல்லிக்காய் மரம் இருக்குன்னா எடுக்க முடியுமா? நம்ம ஏறி போயிரு கஷ்டம். ஏதோ பாறை இடுக்கில் இருக்குது. அந்த மாதிரி இல்லை, மற்ற மரங்கள் எல்லாம் வளர்ந்து அந்த மூலிகை செடியவே மறைச்சிருச்சுனாக்க அது தப்பி போயிடும். அதனால் அது பயன்படாமல் அது நல்ல சிறந்த மருத்துவ குணம் இருந்தாலும் மற்றவர்களுக்கு பயன்படாமல் போய்விடும். அதனால் அது தப்பி போகிறது. ஆனால் தப்பாத மரம்னா, ஊருக்குள்ளே இருக்கிற ஒரு மரம், மற்ற செடி கொடிகளால் மறைக்கப்படாத ஒரு மூலிகை செடி, எளிதில் யார் பக்கத்தில் போய் பறிக்க முடிகிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஊருக்குள்ளே பொதுவாக பக்கத்தில் அணுகிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மரம், அதனுடைய எந்த பகுதியும் வீணாகாமல் சமூகத்திற்கு பயன்படுவது போல ஒரு நல்ல மனது, நல்ல அறிவு இருக்கிறவனிடத்தில் இருக்கக்கூடிய செல்வம் எளிதில் போய் யார் வேணாலும் பார்த்து அவன்கிட்ட பேசி உதவி கேட்டு வாங்குற மாதிரி இருக்கும். அவனே தேடி வந்து உதவி பண்ணுவான், இல்லை யார் தேடி போனாலும் உதவி செய்வதற்கு அவனை அணுகிறது ஈஸி அக்சஸ்ன்னு சொல்கிறானே, அவர் அணுகிறது ஈஸியாக இருக்கும். அதான் இங்கே நல்ல 2 மலை உச்சி பாறை இடுக்குகள் மற்ற செடிகள் மறைத்திருப்பது போன்ற இடங்களில் உள்ள மருந்து செடி பயன்படாமல் தவறிப்போய் விடுகின்றன. அப்படி இல்லாமல் ஊருக்குள் எளிதில் அணுகக்கூடியதாக இருக்கும் மருத்துவ குணமுடைய மரம் போல பெருந்தகையாருடைய செல்வமானது இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மரத்தில் இன்னொன்று, அந்த மரத்தை வெட்டுறதுனால பறித்தல் முறித்தல் வெட்டுதல் முதலானவற்றால் மரங்களுக்கு குறைவு ஏற்பட்டாலும், அந்த மரத்தில் ஏன்னா மூலிகை மரம்னா கீரைனா வேரோட பிடிங்கிட்டு வந்துடுறான். அந்த மாதிரி இல்லை துளசி செடினா அதில் இருக்க பல இலைகளை பிடுங்கிட்டு வந்துடுறோம். இன்னும் மரம்னா கிளைகளை கூட வெட்டி எடுத்துகிட்டு வர்றான். அதனால் அந்த மரத்துக்கு ஒரு குறைவு வந்தாலும் நம்ம பறித்த பிறகு அது வீணாக போகுதான்னா, அது காஞ்சு போனாலும் கூட அது என்றைக்கும் பயன்படக்கூடியதாக இருக்குது. அதை காய வச்சு உலர்த்தி பொடி பண்ணி வச்சா எத்தனை வருஷம் ஆனாலும் அது அதனுடைய மருத்துவ குணம் குறையாமல் பயன்படுற மாதிரி இருக்குது. மரத்தோடு சேர்ந்துருந்தால் சில மாம்பழம் இருக்குது, அது பழமாக இருக்குது, எடுத்துட்டா சாப்பிடலாம், 1 நாள் 2 நாள் வச்சு சாப்பிட்லாம், அதுக்கப்புறம் அது வச்சுருக்க முடியாது. ஆனால் ஒரு மூலிகை செடியினுடைய ஒரு இலை, ஒரு நெல்லிக்காய், அந்த நெல்லிக்காயை காய வச்சு பொடி பண்ணால் எத்தனை வருஷத்துக்கு வேணாலும் வைத்து கொள்ளலாம். அப்போ அது பயன்படாமல் போகிறது இல்லை. அது மரத்தில் இருந்து பிரிந்து வந்தாலும் அதோட மருத்துவ குணம் என்றைக்கும் இருந்து கொண்டு இருக்குது, பயன்படாமல் போகிறதுங்கிறது இல்லை. அதனால் அந்த மூலிகை செடியில் அதில் இருந்து நம்ம பறிக்கிறதுனால அந்த செடிக்கு குறைவு இருந்தாலும் அந்த பறிக்கப்பட்ட பொருள்கள் அது என்றைக்குமே பயன்படுற மாதிரி இருக்கின்றது. அந்த மாதிரி பெருந்தகைமை உடையவனிடத்தில் உள்ள செல்வமானது கொடுப்பதால் அவனுக்கு குறைவு ஏற்பட்டாலும் மாறுபடாமல் மக்களுக்கு பயன்படுவதாக இருக்கும் என்பதும் ஆகும். அதனால் நல்லவர்களிடம் உள்ள செல்வம் நாளும் பயன்படும் மூலிகை மரம் போன்றதாகும். அதனால் நாம் நல்லவர்களாக இருக்கணும், அப்புறம் பிறருக்கு பயன்படுற அளவு செல்வத்தை சம்பாதிக்கணும். 2ம் இருக்குது. நல்லவனாக மட்டும் இருந்தால் அது அவனுக்கு தெரிந்த அறிவு திறமையை கொஞ்சம் கொடுக்கலாம். ஆனால் அந்த தன்னுடைய அறிவு திறமையை வைத்து கொண்டு நல்ல மனதை வைத்து கொண்டு கடுமையாக உழைத்து நிறையா பொருள் சேர்த்து அதை மற்றவர்களுக்கு பயன்படுற மாதிரி நாம் கொடுக்கணும். அது ஒன்று இருக்குது. சிலருக்கு செல்வம் மட்டும் இருக்குது, ஆனால் நல்ல பண்பு இல்லைன்னா அதுவும் பயன்படாது. அரசியல்வாதியெல்லாம் வச்சுருக்கிறான்ல, கோடி கோடியாக கொள்ளையடித்து செல்வம் சேர்த்து வச்சுருக்கிறான், அவனுக்கும் பயன்படலை, அடுத்தவனுக்கும் பயன்படலை. வெறும் பெட்டுக்கடியில் போட்டு வச்சு அது மேலே விரித்து தூங்கிட்டு இருக்கிறான். கட்டுக்கட்டாக பணம் வச்சு, இல்லை ஏதோ ஒரு சுவிஸ் பேங்க்கில் ஏதோ ஒரு வெளிநாட்டு பேங்க்கில் போட்டு வச்சுருக்கிறான். அவனுக்கும் பிரயோஜனம் இல்லை, அவனை சுற்றி இருக்க சொந்தக்காரனுக்கும் பிரயோஜனம் இல்லை, நாட்டுக்கும் பிரயோஜனம் இல்லை, வீணாக போகிற பணம் அது. அதனால் நல்ல மனசு இருக்கணும், அந்த மனதை அறிவு திறமைகளை வைத்து கொண்டு நல்ல செல்வத்தையும் நம்ம கடினமாக உழைச்சி சம்பாதிக்கணும். அப்புறம் அது பிறருக்கு கொடுக்கணும். அப்போ தான் அது ஒரு முழுமையான சரியான வாழ்க்கையாக இருக்கும். அடுத்தது 8, 9 2 குறள்களில் இப்படி ஒரு நல்ல மனது இருக்கிறவன் ஒரு காலத்தில் செல்வந்தனாக இருந்தாலும் இன்னொரு காலத்தில் அவனிடத்தில் செல்வத்துக்கு குறைவு வந்தாலும்
அவன் அவனுடைய நல்ல அறிவு திறமைகளை பயன்படாமல் விட்டுவிடக்கூடாது. பிறருக்கு பயன்படுற மாதிரி அவன் எப்பொழுதும் அந்த வறுமை வந்தாலும் வறுமையாக நினைக்க மாட்டான். வறுமையிலும் அவனுடைய உதவி பண்ணுகின்ற மனப்பான்மையை விட்டுவிட மாட்டான். விட்டுவிடக்கூடாதுங்கிறத சொல்கிறார். குறள் படிக்கலாம். இடனில் பருவத்தும் ஒப்புரவில் ஒல்கார் கடனறி காட்சியவர். இடனில் பருவத்தும் ஒப்புரவில் ஒல்கார். ஒப்புரவிற்கு ஒல்கார் சேர்த்து படிக்கிற போது ஒப்புரவிற்கொள்கார்னு இருக்குது. பிரிச்சாக்கா ஒப்புரவிற்கு ஒல்கார், உதவிக்கு தளரார், உதவி செய்வதற்கு தயங்காதவர் அப்படின்னு அர்த்தம். இடனில் பருவத்தும் ஒப்புரவிற்கொள்கார் கடனறி காட்சியவர். கடனறி காட்சியவர் இடனில் பருவத்தும் ஒப்புரவிற்கு ஒல்கார். கடனறினா தன்னுடைய கடமையை, கடன்னா கடமை அப்படிங்கிற அர்த்தம். கடமை, தன்னுடைய கடமை என்ன? இந்த மனித உலகத்திற்கு, இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம், மனிதனாக இருக்கிறோம். மனிதனாக இருக்க பூமியில் மனிதனாக இருக்கிறவனுடைய கடமை என்ன என்று அறிந்தவர்கள் என்ற தெளிந்த அறிவை சாஸ்திரம் படித்து நல்ல நூல்களை படித்து பெரியோர்கள் சொல்கிறத கேட்டு நல்ல கல்வி கேள்விகளால் சிறந்து நல்ல அறிவை உடைய மனிதர்கள். அதானே, அறிவு இருந்தால் தான் மனுஷன். ஆடு மாடு விலங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போகுதா, அது ஏதாவது படிக்குதா, அதுக்கு ஏதாவது தர்மம் ஏதாவது தெரியுமா, அதுக்கு ஏதாவது கடமை டியூட்டின்னு ஏதாவது இருக்கா? அதற்கு இருக்கிறது ரொம்ப சின்னதுதான். அது அதனுடைய குடும்பம், அதை கொஞ்சம் காலத்துக்கு காப்பாற்றுறது, அவ்வளோதான். ஒரு குட்டி போட வேண்டியது, அதை கொஞ்ச நாளைக்கு வளர்க்க வேண்டியது, அதோட சரி. அப்புறம் அதை கழட்டி விட்டுரும். நீயா போய் என்னமோ பண்ணிக்கன்னு சொல்லி கொஞ்ச நாள் அதை பிரித்து விட்டுரும். அதுக்கு மேலே அது வாழ்க்கையை அதான் பார்த்து கொள்ளணும். ஆனால் மனிதன் அப்படி இல்லை. மனிதன் அறிவில் சிறந்தவன். அப்போ மனிதனுக்கு கடமைங்கிறது இருக்குது, தர்மங்கிறது இருக்குது. தர்மம் தெரிந்தாதான் அவன் மனிதன். அதனால் அப்படி தர்மம் அறிந்த நல்ல விவேகத்தை உடையவன், தெளிந்த வாழ்க்கையினுடைய லட்சியத்தை நன்றாக அறிந்தவன். அதனால் கடன் அறி காட்சியவர்னா தர்மத்தை நன்றாக அறிந்திருக்கின்ற தெளிந்த அறிவை உடையவர்கள், விவேகம் உடையவர்கள். என்னன்னா இடனில் பருவத்தும், தன்னிடத்தில் செல்வம் இருந்து அது போய் வறுமை வந்த காலத்தும். அதனால் வறுமை வந்த காலத்திலும் ஒப்புரவிற்கு ஒல்கா, தன்னுடைய தான குணத்தை, உதவி செய்கின்ற குணத்தை விட்டுவிட மாட்டார். எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அவனால் முடிஞ்ச உதவியை செய்வார். வீட்டில் தாத்தாலாம் இருக்காங்கல்ல, தாத்தா பாட்டியெல்லாம் அவர்கள் சின்ன வயசுலேருந்து கடுமையாக உழைத்தவர்கள். அதனால் அவர்களால் முடிஞ்ச வேலையை, சின்ன சின்ன வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்காங்கல்ல. வீட்டில் தாத்தா பாட்டி அவ்வளோ சாதாரணமாக சும்மா இருக்க மாட்டாங்க. கிராமத்தில் வயல்வெளியில் போய் வேலை செய்கிறது அல்லது வீட்டிலையே ஏதாவது ஒரு வேலை செய்து கொண்டே இருக்கிறதுன்னு அவங்களால சும்மா உட்காருன்னு சொன்னாலும் உட்கார முடியாது. ஏன்னா அவர்கள் அப்படி பழகினவர்கள், அவருடைய பழக்கம் அப்படி. சும்மா இருக்க முடியாது, செய்கிறதுக்கு உடம்புல சக்தி இல்லைனாலும் அவர்களுக்கு முடிந்த ஏதோ ஒன்றை அவர்கள் செய்து கொண்டு இருப்பார்கள். அதே மாதிரி செல்வத்திலையும் ஒரு காலத்தில் நல்லா வாழ்ந்தவன், நல்லா உதவி செய்து வாழ்ந்தவன், செல்வம் குறைந்த காலத்திலும் தன்னால் முடிந்ததை அவன் செய்வான். அதனால் செய்கிறத விட்டுவிட மாட்டான். ஒப்புரவில் பிறருக்கு செய்கின்ற உதவியில் அவன் தளர்ந்து போய்விட மாட்டான். பின்னாடி இன்னொரு குறள் குடிமைங்கிற அதிகாரத்தில் சொல்கிறார். சிறந்த குடிமை பண்பு அப்படின்னா பெஸ்ட்டு சிட்டிசன், சிறந்த குடிமகன், குடிமக்கள் என்ன செய்வார்கள், எப்படி இருப்பார்கள்னா வழங்குவது உள் வீழ்ந்த கண்ணும் பழங்குடி பண்பின் தலைப்பிரிதல் இன்று அப்படின்னு ஒரு குறள் பின்னாடி வரப்போகுது. 955வது குறள் குடிமைங்கிற அதிகாரத்தில். பழங்குடி பண்பின் தலைப்பிரிதல் என்று வழங்குவது உள் வீழ்ந்த கண்ணும். வழங்குவதுங்கிறது கொடுக்கறது, கொடுக்கறதுல உள் வீழ்ந்த கண்ணும். கொடுக்குற அளவுக்கு செல்வம் இல்லை, வீழ்ச்சி வந்து விட்டது என்ற நிலை ஏற்பட்டாலும், கொடுக்கறதுல குறைவு, செல்வம் இல்லை என்று வறுமையினால் அவர்கள் பாதிக்கப்பட்டாலும், பழங்குடி பண்பில் தலைப்பிரிதல் என்று. பழங்குடினா பாரம்பரியமாக நல்ல பண்புகளோட, நல்ல குலத்தில், நல்ல ஆச்சாரத்தில் பிறந்து வளர்ந்தவர்கள், நீண்ட நெடுங்காலமாக இருக்கக்கூடிய பழங்குடி. ஆதிக்குடின்லாம் சொல்கிறான்ல, ஆதிக்குடினா ஒரு தேசத்தில் நீண்ட நெறிய தலைமுறை, பல தலைமுறையாக இருக்கக்கூடியவர்கள். அப்போ அவர்களுக்கு அந்த தேசத்தின் மேலே அன்பு இருக்கும், பற்று இருக்கும். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் இந்நாடேனா.
அப்போ என்னுடைய அனாதி காலமாக எத்தனையோ காலமாக இந்த தேசத்தில் பிறந்து வளர்ந்தவர்கள், நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்த பூமி, அவர்களால் காப்பாற்றப்பட்ட பூமி, அவர்களுக்கு தேவையான எல்லா வாழ்க்கைக்கு வசதிகளையும் கொடுத்த பூமின்னு தன்னுடைய தேசத்தின் மேலே அவனுக்கு அன்பு இருக்கும், பற்று இருக்கும், பாசம் இருக்கும். அந்த மாதிரி பாரம்பரியமான குடும்பத்தில் வந்தவன். அவன் தேச விரோதமான செயலை என்றைக்கும் செய்ய மாட்டான். தேசத்துக்கு விரோதமான ஒரு எல்லளவும் சிந்தனையும் அவனுக்கு இருக்காது. அது மட்டும் இல்லை, தன்னால் முடிந்த ஒன்றை இந்த தேசத்துக்கு செய்யணுங்கிற சிந்தனை அவனுக்கு எவ்வளவு வறுமை வந்தாலும் எவ்வளவு கட்டம் வந்தாலும் விடமாட்டான். முடிந்ததை செய்து கொண்டே இருப்பான். தேசத்துக்காக, தான் வாழுகின்ற சமூகத்துக்காக அவன் செய்து கொண்டே. அதனால் பண்பில் தலை பிரிதல் இன்றுனா, அந்த தேசத்தில் பாரம்பரியமாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பண்புல இருந்து ஒரு பொழுதும் பிரிந்து செல்லுதல், பிரிந்து போதல் இல்லை. எப்பனா வழங்குவது உள் வீழ்ந்த கண்ணும்னா, கொடுக்கறதுக்கு செல்வம் இல்லாமல் வறுமை வந்த போதும். ஆகவே இந்த நல்ல விவேகம் உள்ளவர்கள், தர்மம் தெரிந்தவர்கள் எப்பொழுதும் எவ்வளவு வறுமை வந்த பொழுதும் தங்களுடைய உதவுகின்ற மனப்பான்மையை விட்டு விடுவது இல்லை, விடமாட்டார்கள். அதனால் இருக்கு கொடுத்தேன் இப்போ இல்லை அப்படின்னு நினைக்க மாட்டான். நினைச்சா அந்த வருத்தம் தான் அவனுக்கு வறுமைன்னு அடுத்த குறளில் சொல்கிறார். நயனுடையான் அல்கூர்ந்தான் ஆதல் செய்ய நீர செய்யா தமைகளாவாறு. நயனுடையான் அல்கூர்ந்தான் ஆதல் செய்ய நீர செய்யா தமைகளாவாறு. நயனுடையான் அல்கூர்ந்தான் ஆதல் செய்யும் நீர செய்யாது அமைகளாவாறு. நயனுடையான்னா நல்ல நற்பண்புகளை உடையவன், நல்ல குணங்களை உடையவன், நீதி தெரிந்தவன், தர்மம் தெரிந்தவன், அறம் அறிந்தவன், நல்லவனாக இருக்கிற மனிதன், நல்ல மனிதன். சுருக்கமாக சொன்னால் ஒரு நல்ல மனிதன், தர்மம் தெரிந்த, அறம் தெரிந்த ஒரு நல்ல மனிதன். அல்கூர்ந்தான் ஆதல், அல்கூர்ந்தான் ஆதல்னா வறுமை உடையவனாக ஆதல். வறுமைங்கிறது அது விதியினால் வரக்கூடியதாக இருக்கலாம். அவன் கடுமையாக உழைச்சி பணம் சேர்த்ததாக இருக்கலாம், அல்லது எவ்வளோ உழைத்தாலும் பணம் வராமல் இருக்கலாம். ஆனால் அவனுடைய நற்பண்புகள் எப்பொழுதும் மாறாமல் இருக்கு. விதி மாறுறதுனால தொழில் நஷ்டமோ அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால வறுமை வந்து சேர்ந்தாலும் செய்யுநீர செய்யாது அமைக்கலாவாறு. அவன் அதனால் ஐயோ நமக்கு வறுமை வந்து விட்டதேன்னு அவன் அதனால் வருத்தப்பட மாட்டான். எப்போ வருத்தப்படுவான்னா, இந்த வறுமையினால் மற்றவர்களுக்கு உதவ முடியாத நிலைமையில் இருக்கிறோமேன்னு நினச்சி தான் வருத்தப்படுவான். அதான் அவனை பொறுத்த வரைக்கும் வறுமை. உதவ முடியலையேங்கிறது அவனுக்கு வருத்தம். அவனுக்கு இருக்கக்கூடிய வறுமை நமக்கு இப்படி ஒன்றும் இல்லாமல் போச்சேன்னு அவனுக்கு வருத்தம் வராது. இல்லாததுனால மற்றவர்களுக்கு கொடுக்க முடியலையே அப்படிங்கிறது தான் அவர்களுக்கு உண்மையிலேயே வருத்தமாக இருக்கும். அதுதான் அவர்களுக்கு வறுமைன்னு சொல்கிறார். அதனால் ஒப்புரவு உடையவன் பொருள் இல்லாமையை வறுமையாக கருதுவது இல்லை. கொடுக்க இயலாமையால் உண்டாகும் வருத்தமே அவனுக்கு வறுமை ஆகும். பிறருக்கு உதவ முடியலையேங்கிற எண்ணம் தான் வருத்தம் அப்படின்னு சொல்லுகின்றார். அதனால் அந்த ராமாயணத்தில் பார்த்த சீதை அசோகவனத்தில் இருக்கிற பொழுது பலவாறு நினைத்தார்கள். அதில் ஒரு நினைப்பு என்னன்னா, நாம் இங்கே இருக்கிறோம், நம்மை விட்டு ராமர் தனியாக இருக்கிறார், அவர் விருந்தோம்பலை எப்படி கடைபிடிப்பார் அப்படின்னு வருத்தமாக. நான் வீட்டில் அம்மா இல்லைனாக்கா யாராவது விருந்தினர் வந்தால் யார் சமைச்சு போகிறது, அவரே கடையில் சாப்பிட்டு இருக்கிறார். வீட்டில் பெண்கள் இருக்கிற பொழுது தான் விருந்தோம்பல்ங்கிறது நடக்கும். வெறும் ஆண் மட்டும் முடிய போகுது. உட்கார் உட்கார் உட்கார். வீட்டில் பெண்கள் இருக்கிற பொழுது தான், அம்மாவோ பாட்டியோ மனைவியோ வீட்டில் பெண்கள் இருக்கிற பொழுது தான் சமையல் முதலானது நடக்கும். வீட்டுக்கு விருந்தினர் வந்தால் அவர்களுக்கு நல்ல உபச்சாரம் பண்ண முடியும். வீட்டில் அம்மா இல்லை ஊருக்கு போயிட்டாங்க, மனைவி இல்லை ஊருக்கு போயிட்டாங்கன்னா, ஆண் மட்டும் இருக்காருன்னா அவரே ஏதோ கஞ்சியோ கூட சாப்பிட்டு இருப்பார், இல்லை கடையில் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டு இருப்பார். அவருக்கு சாப்பாடே திண்டாட்டமாக இருக்குது. அதனால் விருந்தோம்பல் பண்ண முடியாது. அதனால் சீத்தை அசோகவனத்தில் இருக்கிற போது சீத்தைக்கு அது ஒரு வருத்தம். நாம் இல்லாமல் ராமர் எப்படி விருந்தோம்பல் பண்ணுவார், அந்த தர்மத்தை அவர்னால் கடைபிடிக்க முடியாமல் போயிருச்சேன்னு நினச்சி வருத்தப்பட்டாங்களாம். எப்படி கடைபிடிப்பார்னு நினச்சி வருத்தப்பட்டாங்களாம். அந்த மாதிரி தான் தனியாக இருக்கிறதை விட்டு வந்துட்டோமேங்கிறது அவர்களுக்கு பெரிய துன்பம். அப்படிங்கிறத விட நம்மளால் நாம் பிரிந்து இருக்கிறதுனால தர்மத்தை செய்ய முடியவில்லை அப்படிங்கிறது வருத்தமாக இருந்தது.
கணவனுக்கு தர்மத்தை செய்ய முடியாமல் அவர் இருக்கிறாரே அப்படின்னு நினைக்கிறது வருத்தமாக இருந்ததாம். இது மாதிரி வறுமை இருக்குங்கிறது நல்லவர்களுக்கு வருந்ததற்குரிய விஷயம் அல்ல. வறுமையினால் பிறருக்கு உதவ முடியாமல் போகிறதே, நம்மால் யாருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமேனா. அது வறுமை பணம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது உடம்பு நோய்வாய்ப்பட்டு இருக்கலாம், முதுமையினால் இருக்கலாம். நம்மால் யாருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாமல் இருக்கேன்னு நினைக்கிறது தான் அவர்களுக்கு ஒரு துன்பமாக வறுமையாக இருக்கும். மற்றபடி அது இல்லைங்கிறது வறுமை இல்லைன்னு சொல்லுகின்றார். அடுத்து இறுதியான 10வது குறளில், அப்படி ஒருவனுக்கு துன்பம் வந்தாலும், பிறருக்கு உதவி பண்ணியே ஒருவன் துன்பத்தை அடைந்தாலும் அது அவனுக்கு பெருமைதான் கொடுக்கும்னு ஒப்புரவினுடைய உயர்ச்சியை சொல்லுகின்றார். 10வது பாடல். ஒப்புரவினால் வரும் கேடனின் அஃதொருவன் விற்று கோட்டக்கத் துடைத்து. ஒப்புரவினால் வரும் கேடனின் அஃதொருவன் விற்று கோட்டக்கத் துடைத்து. ஒப்புரவினால் வரும் கேடு எனின், ஒப்புரவினால் ஒருவனுக்கு கேடு வந்தது என்றால், கேடு வராது வந்தது என்றால், பிறருக்கு உதவி பண்ணியே ஒருவன் ஒன்றும் இல்லாமல் போயிட்டான் அப்படிங்கிற ஒரு நிலை வந்தாலும்னா, அப்படி வராது, அப்படியே அது வந்தாலும்னா, அஃதொருவன் விற்று கோட்டக்க துடைத்து, கோள் தக்கது உடைத்து அப்படின்னு அர்த்தம். கொள்ளத்தக்கது உடைத்து, தன்னை விற்றாவது ஒருவன் அந்த நிலைமையை விரும்பி வாங்கி கொள்ள வேண்டும்னா, அந்த துன்பத்தை ஒன்றுமே இல்லாமல் போச்சு அப்படிங்கிற ஒரு கேடை அவன் விலை கொடுத்தாவது வாங்க வேண்டும்னா. விலை என்னது? தன்னுடைய உயிரை கொடுத்தாவது அப்படி ஒரு நிலைமை வந்தாலும் அதை வாங்கி கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஏன்னா அவன் கொடுத்து ஒன்றும் இல்லாமல் போயிட்டான் அப்படின்னு சமூகம் சொன்னாலும், அதனால என்ன சொல்லுவான்? கொடுக்காதேனா, கொடுத்து ஒன்றும் இல்லாமல் போயிடாத கொடுக்காதேன்னு சிலர் சொல்லலாம். உறவுகள் சொல்லுவாங்க, இப்படியே தானமே பண்ணிக்கிட்டு இருந்தால், ஊருக்கே உழைச்சிக்கிட்டு இருந்தால், ஊருக்கே உதவி பண்ணிக்கிட்டு இருந்தாக்கா கடைசியில் நடுத்தருவில் தான் நிற்கணும்னா, அப்படி சொல்கிற உறவுகள் கூட இருப்பான். ஆனால் அப்படி ஒரு பெயர் ஒருவனுக்கு வந்தாலும் அந்த பெயர் இழுக்கு கிடையாது, அது புகழ். கொடுத்து ஒன்றும் இல்லாமல் போனான் அப்படின்னு சமூகத்தினால் பேசப்பட்டாலும் அந்த பேச்சு அது ஒரு இழிவு பேச்சு கிடையாது. அது அவனுக்கு ஒரு பெருமை, ஒரு புகழ். அவனை மாதிரி உண்டானா, எல்லாத்தையும் கொடுத்து தனக்குன்னு எதுவும் வச்சுக்காம எல்லாம் கொடுத்துட்டு ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்கிறது அது ஒரு கெட்ட பெயர் அல்ல, அது ஒரு இகழ்ச்சி கிடையாது. இகழ்ச்சி மாதிரி இருந்தாலும் அது ஒரு பெருமை, புகழ். ஆகவே அந்த ஒரு வறுமை, ஒன்றுமில்லாத நிலைமை வரும் என்றாலும் அதை உயிரை கொடுத்தாவது ஒருவன் வாங்க தயாராக இருக்கணும். அப்படின்னா என்னது? உதவி செய்து கொண்டே இருக்கணும். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உதவி செய்கிறத விட்டுவிடக்கூடாது. அப்படி கஷ்டம் வந்தாலும் அது அவனுக்கு பெருமையாகவே இருக்கும், புகழாகவே இருக்கும். அதனால் அவன் கொடுக்க வேண்டும் என்பது. அதனால் ஒப்புரவினுடைய சிறப்பை, உயர்வை இப்படி காட்டி நிறைவு செய்கினால, உயிரை கொடுத்தாவது தன்னை விற்றாவதுனா, தன்னை விற்ற முடியும், தன்னை விற்க முடியுமானா? மற்றவர்களை விற்கலாம், நம்மள்கிட்ட இருக்க பொருளை விற்கலாம், செகண்ட்ஸில் போற்றலாம், பயன்படலைனா. ஆனால் தன்னைத்தானே ஒருவன் விற்க முடியுமானா? புகழ் வரும், ஒரு பிறருக்கு உதவி செய்ய முடியும் என்றால் தன்னையும் ஒருவன் விற்கலாம்னா. ஹரிச்சந்திரன் கதையில் தான் பார்க்குறோம். தன்னையே அவர் விற்றுட்டார். தன்னை பொதுவாக அடிமைனாக்கா, அந்த காலத்தில் அடிமை விற்கிறதுன்னு இருந்தது. தனக்கு கீழே இருக்க வேலையால் கொண்டு போய் அடிமையாக விற்றுடுவான். ஆனால் தன்னைத்தானே, தன்னுடைய மனைவி குழந்தைகள் எல்லாம் அடிமையாக விற்றவர் மட்டுமல்ல, தன்னைத்தானே அடிமையாக விற்றுட்டார். அப்படி ஒரு தன்னுடைய மனைவியை விற்றுட்டார். அப்புறம் என்னடா வேலை? என்ன ராஜாவாக இருந்தவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டார். ஆனால் கொடுத்த வாக்கை காப்பாற்றணுங்கிறதுக்காக, உனக்கு நான் பொருள் தர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த காப்பாற்றணுங்கிறதுக்காக தன்னுடைய நாடு, செல்வம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு, மனைவி மக்களையும் விற்று அடிமையாக கொடுத்துட்டு கடைசியில் சுடுகாட்டில் வெட்டியானாக இருந்தார்னா, வெட்டியானாக இருந்து அவர் வேலையை பார்த்தார்னா அதற்கு மேலே அவர் கொடுக்கறதுக்கு என்ன இருக்குது? அது உயிர் வாழ்கிறத விட சாகிற மாதிரியான ஒரு நிலைமை தான். ஆனால் உதவி செய்கிறேன்னு சொன்ன வாக்கை மாற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் அதை செய்தார். அது அவருக்கு புகழ். அதனால தான் ஹரிச்சந்திரனை இன்றைக்கி நாம் அவருடைய பெயரானது இருக்கின்றது, புகழானது இருக்கின்றது. அந்த புகழுக்காக, அது புகழ் இகழ்ச்சி கிடையாது, புகழ். அந்த புகழுக்காக ஒருவன் தன்னையே கொடுத்தாலும் அது தகும். எவ்வளவு கேடு வந்தாலும் அது புகழாக இருக்கு, அது இகழ் அல்ல,
புகழ் என்று ஒப்புரவினுடைய பெருமையை சொல்லி இருக்கிறார். இந்த அளவில் இந்த ஒப்புரவு அதிகாரத்தை நிறைவு செய்கின்றோம். ஒப்புரவு என்றால் உதவுதல், எல்லா வகையிலும். செல்வத்தை கொடுக்கறது அடுத்த அதிகாரத்தில் ஈகைன்னு வரப்போகுது. அதாவது பிறருக்கு தானமாக பொருள் கொடுக்கறது. இந்த இடத்துல ஒப்புரவுன்னு செல்வத்தையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். எல்லா விதத்திலும் சமூகத்திற்கு பயன்படும் மாதிரியாக ஒருவன் வாழ்தல், அதை சமூக நடையறிந்து வாழ்தல், உலக நடையறிந்து பிறருக்கு யாரும் கேட்காமலே நாமளாக பார்த்து உதவி, சின்ன சின்ன உதவியாக இருக்கலாம், பெரிய உதவியாக இருக்கலாம். ஆனால் சமூகத்தினுடைய தேவையை அறிந்து, மற்றவர்களுடைய தேவையை அறிந்து, உறவுகளுடைய தேவையை அறிந்து, மற்ற மனிதர்களுடைய மற்ற உயிர்களுடைய தேவையை அறிந்து நாம பார்த்து செய்கிறது. சாஸ்திரம் சொல்லி செய்கின்ற உதவி அல்ல. அது பிறகு அடுத்த குறளில் அடுத்த அதிகாரத்தில் வருது. சாஸ்திரம் சொல்லாத உதவிகள், நம்மால் முடிந்த உதவிகள், தேவையை கருதி செய்தல், அது ஒப்புரவு. ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாகி வேதப் பொருளாய் மிக விளங்கி தீதற்றோர் உள்ளுதொரும் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே வியமவத்யாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.